போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா கைதல் போய் வா நண்பா படம் சூப்பரா இருக்கு நண்பா. லவ் சீக்வென்ஸா கொண்டுட்டு போகாம இந்த கதைக்கு என்ன தேவையோ அதே அப்படியே கொண்டு போறது வந்து இந்த படத்தை. இன்னிலாம் அவன் இந்த குபேரா படம் அப்படி இருக்கு இப்படி எதுவும் பேச முடியாது. குபேரா அள்ளி தரப்போர் தான் குபேரா அள்ளி கொடுத்துட்டாப்ல. ரசிகர்களுக்கு மொத்த அன்பை அள்ளி கொடுத்துட்டாரு. ஆடுகளம் படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கருப்போட சேவை லாஸ்ட் ஷோ பார்க்கலன்னு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி எடுக்கலாம் நல்லா நீட்டாக எடுத்துருக்காங்க. நடித்தது எல்லாமே தனுஷ் ராஷ்மிகா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. வில்லன் கேரக்டருமே நல்லா நடிச்சிருக்காப்புல. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா 250 ரூபா கொடுக்குறாங்க. சும்மாவா தமிழ்நாட்டில் வந்து தடுக்கிறது தனுஷ் எங்க தெலுங்குல விட்டீங்க? படம் தெலுங்கு ஆடியன்ஸ் தாங்க படமே, தமிழ்நாடு ஆடியன்ஸ்லாம் படமே இல்லை. எங்கள் நடிப்பறக்கன் தனுஷோட மாபெரும் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் இந்த குபேரா. தெலுங்குல இது வந்து 2வது படம். மாத்திக்கப்புறம் இந்த படம் வந்து 2வதாக நடிச்சிருக்காரு. இந்த படம் பயங்கர ஹிட் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். ஆஸ்காருக்கு இந்த படம் லோடிங் ஆகுமா, நேஷனல் அவார்டு கிடைக்குமா? சூப்பரா இருந்துச்சு படம். படம் சூப்பரா இருக்கு. தனுஷ் மிரட்டி விட்டாப்ல. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா கைதல் போய் வா நண்பா படம் சூப்பரா இருக்கு நண்பா. தனுஷ் மிரட்டி 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 ஐயோ யாருங்க அவர் மிரட்டி விட்டாப்ல. சூப்பரா இருக்கு. கம்பேக் உமால இதான் படம் இந்த வருஷத்துல சரியான படம். 3 மணி போறதே தெரியல. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ராஷ்மிகா நாகார்ஜுனா ஹோல் கோஸ்ட் கேல்டருக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. போய் வா நண்பா மிரட்டி விட்டு நல்லா சூப்பரா வந்துருக்கோம். எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியோட இருந்து பார்க்குற கூட எந்த வழக்கு தெரியல இருந்துச்சு. 2 பேருமோடுமே நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்க வந்து ஹீரோயினோட ஆக்ட் வேற எந்த படத்துல எப்படி பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. ஆனா இந்த படத்துல உண்மையாவே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி இருந்தது அவங்களோட ஆக்டிங். படத்தோட பிளஸ்ன்னு சொல்லணும்னா லவ் சீக்வென்ஸா கொண்டுட்டு போகாம இந்த கதைக்கு என்ன தேவையோ அதே அப்படியே கொண்டு போறது வந்து இந்த படத்தோட பிளஸ். எல்லாருமே தான் எல்லாம் இந்த கண்ணில் ஏக்கத்தோட பார்க்கும்போது ப்ரோ அதான் ப்ரோ அன்பு கருணை அரவணைப்பு 3 தான் படமே. அதனால பிரச்சனை இல்ல. எங்க தலைவன் தனுஷ் அவர் எப்பயும் நல்லா இருக்கணும், ஃபேமிலியோட நல்லா இருக்கணும். அடுத்தடுத்து எங்க ரசிகர்களுக்காண்டி படம் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து இட்லி கடை வருது அதில் மிரட்டுறோம். இதுல கொடுத்தாச்சு, ஹிட் கொடுத்தாச்சு. இன்னிலாம் அவன் இந்த குபேரா படம் அப்படி இருக்கு இப்படி எதுவும் பேச முடியாது. குபேரா அள்ளி தரப்போர் தான் குபேரா அள்ளி கொடுத்துட்டாப்ல. ரசிகர்களுக்கு மொத்த அன்பை அள்ளி கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். பாபா நீங்க என்ன? ஒரே வார்த்தை தான், நம்மளுக்கு டைரக்டர் சூப்பரு, என் தலைவன் தான் ஆக்டிங்ல டாப்பரு. ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். அது எப்பயும் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஸ்கிரீன் ப்ளே எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நானும் சொல்லி பண்ணிருக்கேன். நல்லா பண்ணி ஃபேமிலியோட பார்க்கலாம். தரமா இருக்கு. படம் தரமா இருக்கு. சூப்பர்ண்ணே. படம் நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். படம் நல்லா இருக்குண்ணே. தலைவர் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகு. டைம் இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ல டைம். நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. அடிப்பு சூப்பரா இருக்கு. ஓகே பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா அடிச்சிருக்கா தனுஷ். வேஷம் கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சா சார்? நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். தனுஷோட ஜோனர்ல வேற லெவல் படம். சூப்பர். படம் வேற லெவல். ஓகேவா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா பாருங்க. பாட்டு வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம், லவர்ஸா பார்க்கலாம், நண்பரா பார்க்கலாம், சிங்கரா பார்க்கலாம். ஆனா நம்ம வந்து பிச்சைக்காரனை வாழ முடியாது. பிச்சைக்காரனை வாழ்றவங்கள வாழ விடணும், இல்லைன்னா அவங்கள மதிக்கணும். அதான் வந்து படமே. தலைவர் தான் என்னைக்குமே, வேற யாருமே கிடையாது. தலைவர் தான் இருக்கு. ஒரு 3 மணி நேரம் போனே தெரியல. ஸோ அதெல்லாம் நீட்டாக ஃபேமிலியோட நான் பார்க்க வேண்டிய படம். நல்ல ஒரு சென்டிமெண்டான படம். அதெல்லாம் நடிச்சிருக்காப்புல. சிறப்பாக அமைப்பாக இருக்கு. சூப்பர். ஆக்டிங் தானே. அந்த பிச்சைக்காரன் வேணுன்றது யாரும் நானே போட முடியாது. நீங்கள் போடுவீங்களா? போட முடியாதுல்ல. அதெல்லாம் நடிச்சிருக்காப்புல. அது அதெல்லாம் ரொம்ப நர்மஸ்டாக இருக்கேன். ரொம்ப இதாக இருக்கேன். நன்றிவா. தனுஷ் தான் படமே. தனுஷ் செதுக்கிட்டாரு.
தரமா இருந்துச்சு படம். உண்மையிலே இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கிற விட்டுட்டு தேவையில்லாத படத்துல எடுக்கிறாங்க. உண்மையிலே இதெல்லாம் பார்க்க வேண்டிய படம். பார்த்து சாமியோட நல்லா ஏற்ற கதை. அந்த மக்களுக்கு பிச்சைக்காரங்க நல்லா இருக்கு கதை. என்றுமே தனுஷ் தான் எப்பயுமே. எல்லாரும் பார்க்கலாம். ஆனா பார்க்க வேண்டியவங்க எப்படி பார்க்க போறாங்கன்னு தெரியல. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு எப்படி இது கொண்டு போய் அந்த இதை சேர்ப்பாங்க அப்படின்னு. கண்டிப்பா சூப்பரா இருக்கும் இந்த படத்தோட இது. கண்டிப்பாவே சூப்பரா இருக்கும். ஈஸ்வரன் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் மாதிரி அமைதியான சைலண்டான கேரக்டராக வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஆக்டிங்லாம் வந்து யாரும் நாகார்ஜுன சாரையும் சொல்லிக்கிறோம். அவரும் பர்ஃபெக்டா இருக்கு. ரஷ்மிகா மேடம் ஓகே தான். நெகட்டிவ் ரோல் நினச்சி இது பண்ணோம். அவருக்காக ஒரு படம் பார்க்கலாம். ராஷ்மிகா அவர் ஆக்டிங்கு, டைரக்டரு ஒரே தேட்டரே போய்வான்னு ஆடிக்கிட்டே இருக்காங்க. அம்புட்டும் போயிருச்சு. போயிட்டே இருக்குன்னு போய்வான்ட்டாங்க. முடிஞ்சு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் எந்த குறையும் இல்லை. நம்பி பாருங்க. ஃபேமிலியா கண்டிப்பா வந்து பாருங்க. டைரக்டர் சேர்க்கணுமா சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தரமான படமாக இறக்கி விட்டீங்க. ஏன்னா தெலுங்குன்றப்போ நிறையா பேர் எதிர்பார்க்காம தான் டிக்கெட்ஸ் நிறையா புக் ஆகலை அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்குது. தெலுங்கு படம் அப்படின்னு இந்த படம் வந்து நீ எதிர்பார்த்த விட ஹைப்பில் கொண்டு போய் விடும். அதாவது இந்த ஆடுகளம் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கருப்போட சேவை லாஸ்ட்டு பந்தய அடிக்க போயில யாரும் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கலன்னு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. மறக்காமல் வந்து பாருங்க. அவார்டு கன்ஃபார்ம் ப்ரோ. பந்தயம் அடிச்சாச்சு. எங்க இந்த முறை கொடுக்குறாங்க. ஆனால் சும்மாவா தமிழ்நாட்டில் வந்து தவிர்க்கிறது தனுஷ் எங்க தெலுங்குல விட்டீங்க. படம் தெலுங்கு ஆடியன்ஸ் தாங்க படமே. தமிழ்நாடு ஆடியன்ஸ்லாம் படமே இல்லை. ஆனால் உண்மையிலே சொன்ன தனுஷுக்கு ஒரு கதையை வந்து இப்படி எடுத்ததுக்கு பாராட்டலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே இருக்க தமிழ் ஆடியன்ஸ் மக்களுக்கு இந்த நம்ம அந்த கீழே மேலே ஜாதி இருக்கிறவங்க எல்லாருமே படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்லதான். ஆனால் தனுஷில் வந்து இந்த கதையை தெலுங்கு கொண்டு போகிற பார்த்தீங்கன்னா அவர் தாங்க சொல்லணும் ஆக்சுவலா. ஆனால் ஓகே, எனக்கு வந்து படம் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லாகு. தனுஷ் சீன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் செம்ம லாகு. தனுஷ் அண்ணன் உள்ள என்ட்ரி அப்புறம் தான் தேட்டரே வேற லெவலாக கத்து அப்படியே ஒரு கத்து. ஸ்க்ரீனில் எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. ஸ்க்ரீனில் பின்னாடி சீட்டில் யாருமே இல்லை. எங்கெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. போய்வா நண்பர் சாங்குக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் வேற லெவலாக இருந்துச்சு. ஸ்டோரி அப்படியே போக போக அந்த ஒரு சொல்கிற கதை தான். லவ் சீன்ஸ் இல்லாமல் அப்படியே கொண்டு போன கதை தான் வேற லெவலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ தனுஷுக்கும் அந்த ராஷ்மிகாவுக்கும் இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஆனால் அந்த மாதிரி இந்த மாதிரி யாரும் எடுக்க மாட்டாங்க. தளபதி சீன்ஸு, ரஜினி, கமல் இந்த சீனாக எனக்கு எடுத்துருக்க மாட்டாங்க. தனுஷனை வந்து முதலாக அந்த கதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கல்ல பாராட்டக்கூடிய விஷயம் வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ படம் உண்மையிலே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட் பிக்கப் ஆகும். ஓடிடியில் வந்துச்சுன்னா எல்லாரும் இந்த படம் பார்ப்பாங்க. தேட்டரில் வந்து ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கின்றது அவர் கேரக்டர் வச்சுருக்கு. அவர் கேரக்டர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் சொல்கிற ஓடிடியில் வச்சு இந்த படம் வந்து நல்லா பிக்கப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பிக்கப் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னு கேட்டீங்கன்னா 3 hours வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்களான்னு கேட்டால் தெரியாது. பட் ஆனால் ஓடிடியில் கண்டிப்பாக படம் பார்ப்பாங்க. ஸோ அதனால் தனுஷ் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சு படம். நடிப்பறக்கன் தனுஷின் குபேரா